வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட வழக்கில் தற்பொழுது சென்னை உயர் நீதிமன்றமானது விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறப்பு விசாரணை குழு அமைத்து உயர் நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கிறது. 3 பெண் அதிகாரிகளின் பட்டியலை வழங்குமாறு அரசு தலைமை வழக்கறிஞருக்கு உயர் நீதிமன்றமானது அறிவுறுத்தலை வழங்கியது. அண்ணா நகர் துணை ஆணையர் ஸ்னேகப்பிரியா, வனிதா IPS உள்ளிட்ட பெயர்களை தற்பொழுது அரசு தரப்பில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மாணவியின் கல்வி கட்டணத்தை முழுவதுமாக பல்கலைக்கழக நிர்வாகமே ஏற்க வேண்டும். அதே போன்று அந்த மாணவி படிப்பதற்கு எந்த ஒரு தடையையும் அண்ணா பல்கலைக்கழகம் விதிக்க கூடாது எனவும் சென்னை உயர் நீதிமன்றம் கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஒரு குற்றம் நடைபெற்றால் அதில் ஒரு பெண் தான் குற்றம் சாட்டப்படுகிறார். ஆனால் ஆண் பெண் இருபாலரும் சமம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். பெண்கள் இந்த சமுதாயத்தில் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். பெண்கள் மீது குற்றம் சாட்டப்படுவது குற்றவாளிக்கு சாதகமாகிவிடும். தனிப்பட்ட முறையில் பேசுவது ஒன்றும் தவறில்லை, அது அவர்களுக்கான உரிமை. அதில் யாரும் தலையிட முடியாது. ஆண் என்பதற்காக பெண்களை தொட உரிமை இல்லை. பெண்களுக்கு எப்படி மரியாதை தர வேண்டும் என்பதை இந்த சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மாணவியின் அடையாளத்தை FIR-இல் குறிப்பிட்டது சட்டப்படி தவறு. பாதிக்கப்பட்ட மாணவியின் கண்ணியம் காக்கப்படவில்லை. FIR லீக் ஆனதால் மாணவியின் குடும்பத்தினருக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். இப்படி தகவல் லீக் ஆனதால் குற்ற சம்பவத்தை எதிர்த்து காவல்துறை நாடுவதில் சிக்கல் ஏற்படும், விசாரணையில் பாதிப்பை ஏற்படுத்தும். பாதிக்கப்பட்ட மாணவி தைரியமாக புகார் அளிப்பதற்கு பாராட்டுகளை தெரிவிக்கிறது இந்த நீதிமன்றம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கு மற்றும் FIR வெளியான வழக்கை விசாரிக்க ஸ்னேகப்பிரியா, ஐமன், ஜமால், சரோஜா ஆகியோர் அடங்கிய அனைத்து மகளிர் IPS அதிகாரிகளின் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் V லட்சுமி நாராயணன் அமர்வு சற்று நேரத்திற்கு முன்பு உத்தரவிட்டு இருக்கிறது. பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் படிப்பு முடியும் வரை அவரிடம் எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாது. பாதிக்கப்பட்ட மாணவியின் தனிப்பட்ட தகவல்கள் வெளியானது ஏற்றுக்கொள்ள முடியாதது மற்றும் துரதிர்ஷ்டவசமானது. பெண்ணுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு ஆணும் கற்றுக்கொள்ள வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள்.